ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஏஞ்சல் நெக்ஸ்ட் டோர் ஸ்பாயில் மீ ரோட்டன் சீசன் 2 எபிசோட் 7 தான். ஸோ மறக்காமல் எல்லாருமே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க, ஏன்னா அப்போ தான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்தில் அங்கே ஷிரிகாவுக்கு டெஸ்ட்னா அங்கே ஆகவே ஆகாது, இப்போ வர டெஸ்ட் வருதா, அதனாலேயே அவள் ரொம்ப சோகமாக உட்காந்து இருக்கா. டெஸ்ட்டுக்கு அங்கே என்ன பண்ணுன்னு தெரியல, அவள் ஒன்றுமே அங்கே படிக்கல. அம்மானு கேட்ட இதை பற்றி கேட்டா லெசன்ஸை பற்றி எழுதுனா போதும், அதே மாதிரி டெஸ்ட் இருக்கிறதும் நல்ல விஷயம் தானே, நான் சீக்கிரமாக வீட்டுக்கு போக முடியும். நீயும் ஷீனாவும் நல்லா படிக்கிற பசங்க, டாப் எல்லாம் பண்ணுவீங்க, ஆனால் நாங்கள் அப்படி இல்லை. மோஸ்ட் ஆஃப் த பசங்களுக்கு இந்த டெஸ்ட் இந்த மாதிரி விஷயம் நாளே பிடிக்காது. நீ என்ன யோசிக்கிற? டெஸ்ட் அப்போ இந்த கிளப் எல்லாம் கேன்சல் ஆகும், அது சோகமான விஷயம். ஆனால் ஒரு வகையில் நல்லா யோசிச்சா சீக்கிரமா வீட்டுக்கு போக முடியும். அட நீயும் அம்மானே ஷீனா மத்தவங்கள மாத்தாண்டா. இக்குன் பாரு, எல்லாருமே என்ன புலி பண்றாங்க, நீயாச்சும் ஏதாச்சும் சொல்ல. ஆனா ஹார்டரா பச்சா கண்டிப்பா அங்க பாஸ் ஆக முடியும்ல. அடே நீயும் என்ன ஏமாத்திட்ட பாத்தியா? எனக்கு தெரியும் நீ வீட்டுல தனியா உட்காந்து எக்ஸாமுக்காக படிக்கிறேன்னு, ஆனா நான் ஒண்டி எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டேன்னா அவ்வளவுதான், என் வீட்டுல என் பேரண்ட்ஸ் என்ன விட மாட்டாங்க. இந்த டைம்ல அங்க ஷீனா வரா. அம்மா என்ன விஷயம், எதுக்காக இங்க ஒரே சத்தமா இருக்கு? அது என்னன்னா ஷிரிகாவுக்கு நாளைக்கு எக்ஸாம்ல, அதனால என்ன பண்ணும் தெரியல, அதான் புலம்புறா. எனக்கு தெரியும் இப்படியெல்லாம் ஆகும்னு, அதான் சிலபஸை வச்சு என்னென்ன கொஸ்டின்லாம் வரும் இப்படின்னு ஒரு நோட்ஸ் ரெடி பண்ணிருக்கேன், இதனால அவளுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஷீனா நீ வந்து ஒரு ஏஞ்சல் தான், ரொம்ப நன்றி. நீ எனக்கு ஒண்டி தேங்க்ஸ் சொல்ல வேணாம், ஏன்னா இதுக்கு அம்மானேவோ எனக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணா, அதனால நீ அவனுக்கும் தேங்க்ஸ் சொல்ற மாதிரி இருக்கும். அம்மானே எனக்காக எவ்வளவு விஷயத்த பண்ணிருக்கியா, ரொம்ப நன்றி. நன்றி சொல்ற விதமா 2 போட்டோவை உனக்கு தரேன். ஷீனா வாயில ஐஸ்கிரீம் நிறையவே வச்சுன்னு இருக்க மாதிரி ஒரு போட்டோ இருக்கு, இன்னொன்னு ஹாரர் மூவியை பார்க்கும்போது பயத்துல அழுவா அந்த போட்டோவும் இருக்கு. இது ரெண்டுத்துல எது உனக்கு வேணும்? எனக்கு அங்க ரெண்டுமே வேணும். ஆனா இது கேட்கிற ஷீனா ஒரு மாதிரி மூஞ்ச தூக்கி வச்சுப்பா. நீ எதுக்காக அது ரெண்டுத்தையுமே கேட்கிற? பின்னாடியே ஷிரிகாவும் கேட்கிறா. அம்மா என்ன ஆச்சு? உன்னோட போட்டோவை அவன் கேட்கிறான், உனக்கே தெரியலையா அவன் மேல எந்த அளவுக்கு கிரேசியா இருக்கானு? அட நீ நினைக்கிற மாதிரி இல்ல, அது வேற இது வேற. இதுக்கப்புறம் அங்க சமைக்கும் போதே, ஆமா அந்த போட்டோவை நீ வாங்கினியான்னு யாருக்கு தெரியும்? அப்ப இதுதான் விஷயம்னா உன்னோட சூப்ல காரத்தை நான் இறக்க போறேன். அட நீ அப்படியெல்லாம் பண்ண வேணா, நான் ஒன்னும் வாங்கல உண்மையை சொன்னா. அப்படியா? அப்பனா நான் உன்னை மன்னிக்கலாம். நான் எதுக்காக அந்த போட்டோவை வாங்க வேணாம் அப்படின்னு சொல்றேன்னா, ஏன்னா அதுல என்னோட முகம் அது வந்து நல்லா இருக்காது, அதாவது ஒரு மாதிரி நான் சில்லியா இருப்பேன், அதை நீ பார்க்கணும் அப்படின்னு எனக்கு விருப்பம் இல்லை. அது ரொம்ப எம்பாரசிங்கா இருக்கும். நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்ல, நீ எப்படி இருந்தாலும் நீ எப்பயுமே அழகுதான், அதனால அந்த அளவுக்குலாம் நீ யோசிக்க வேணாம். இருந்தாலும் யோசிச்சு பாரு, ஒரு மாதிரி சில்லியா உன்னோட போட்டோவை எடுத்து வச்சா உனக்கு எப்படி இருக்கும்? அது போட்டோ மேல டிபெண்ட் ஆகும். போட்டோ பப்ளிக்கா மற்றவங்க பார்க்குற மாதிரி இந்த பிரச்சனை இல்லை, அது இல்லாமல் இருந்தால் தான் பிரச்சனையே. இதுக்கு முன்னாடி அம்மானே எல்லாருமே கரோக்கிக்கு போயிருப்பாங்க, அந்த இடத்துலையும் நம்ம ஹீரோக்கு கேட் இயர்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப காமெடியா போட்டோலாம் எடுத்திருப்பாங்க. அதுல ஒண்ணு ஷீனா கிட்டயும் இருக்கு. என்ன மன்னிச்சிரு, ஏன்னா உன்னோட பர்மிஷன் இல்லாம நான் அதை எடுத்துட்டேன். நீ ஒன்னும் மன்னிப்பு கேட்க வேணாம், எல்லாத்துக்குமே காரணம் அந்த இட்சுகி அவன் தான், அதனால நீ அந்த அளவுக்கு அதை பத்தி யோசிக்க வேணாம் இப்படின்னு அவங்க சிரிக்கிறாங்க. ஷீனா உனக்கு ஏதாச்சும் ரிவார்டு இந்த வாட்டி வேணுமா? அதாவது என்னன்னா, எப்பயுமே நம்ம ஷீனா கிளாஸ்ல அவ தான் டாப்பு, அதனால எப்பயுமே நம்மளால ரிவார்டை வந்து கொடுப்பான். அங்க ரிவார்டுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறான். நான் ஆல்ரெடி லேப்ல உன்னை படுக்க வைக்கிறதுக்கான ரிவார்டை வந்து கேட்டுட்டேன், அதே மாதிரி உனக்கு வந்து என்ன வேணும்? எனக்கு நீ ஹாப்பியா இருந்தா போதும் ஷீனா, ஆனா இது ஃபேரே இல்ல, அந்த விஷயத்த என்னாலையும் சொல்ல முடியும், ஆனா நீ சொல்லிட்ட. அப்படியெல்லாம் சொல்ல வேணாம் ஷீனா, நீ வந்து கேளு இந்த வாட்டி உனக்கு எந்த மாதிரி ரிவார்டு வேணும்னு. அப்பனா உன் ரூம்ல ஒரு குஷன் இருக்குல்ல, அது வந்து எனக்கு வேணும். என்னது அந்த குஷனா? அது வந்து தேஞ்சு போயிருக்கே, அதுவா உனக்கு ரியலி வேணும்? ஆமா, தேஞ்சு போயிருந்தா பெட்டரா தான் இருக்கும். அது ஏன்னா அதுல உன்னோட ஸ்மெல்லு வந்து இருக்கும். ஷீனா இந்த ஸ்மெல் பண்றதெல்லாம் உனக்கு பிடிக்குமா என்ன? இல்ல 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 அப்படியெல்லாம் இல்ல, அது என்னன்னா உன் மேல ரொம்ப நல்ல ஸ்மெல் வந்து வரும், அதே மாதிரி அது மேலேயும் வரும்ல. எனக்கு நீ பக்கத்துல இருக்கும் போது அந்த ஸ்மெல்லு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா நீனா எனக்கு அவ்வளவு பிடிக்கும். ஆனா ஷீனா நம்ம தான் எப்பயுமே கட்டி பிடிப்போம்ல, அது ஓகே தான், ஆனா கட்டி பிடிக்கும் போது ஹார்ட் பீட் ரொம்ப எனக்கு ரைஸ் ஆகும். உன் மேல ஸ்மெல்லும் ரொம்ப அருமையா இருக்கும், நீ வாமா இருப்ப, உன்னோட ஷேப்போ செம்மையா இருக்கும். அங்க இப்படி நம்ம ஆளை பத்தி டிஸ்கிரைப் பண்ணும் போது மண்டியில பெட் பண்ணுவான், அது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். இதுக்கப்புறம் எக்ஸாம் அங்க ஓவர் ஆகுது. நம்ம ஷிரிகாவுக்கு அங்க அவ்வளோ சந்தோஷம், எக்ஸாம் முடிஞ்சிச்சு. ஷீனா நம்ம வெளியில போகலாமா, எங்கேயாச்சும் கேஃபே அந்த மாதிரி, என்ன புதுசா ஒரு கேஃபே வந்து இருக்கு. இது கேட்ட உடனே அவ அம்மானைய பாக்குறா. அம்மானையும் உடனே அங்க ஒத்துக்கிறான், தாராளமா போகலாம், ஏன்னா நானும் இட்சுக்கியும் இன்னைக்கு வெளியில போலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்கோம். அவ்வளவுதான் ஷீனா, வா நம்ம புது கேஃபேக்கு போகலாம், அங்க ட்ரை பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. அங்க இவங்க 2 பேருமே போனதுக்கு அப்புறம் அங்க இட்சுகியும் கேக்குறான், ஆமா நம்ம 2 பேருமே வெளில போறோம் அப்படின்னு பிளானே இல்ல, அது என்ன நீயா ஒரு புது பிளானை போட்டு நம்ம 2 பேரும் வெளில போறோம் அப்படின்னு சொல்ற? இட்சுகி நீ பண்ண வேலை அப்படி, அதனால ஹாம்பர்கரை இந்த வாட்டி நீ தான் வாங்கி தர மாதிரி இருக்கும். யாரு கேட்டு கேட்டிஎஸ்ல இருக்கிற மாதிரி என்ன போட்டோ எடுத்த, அதை வர நீ சப்ளை பண்ண இருக்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன்.
மாட்டிக்கினேன்னா நெக்ஸ்ட் டைம் நான் எதுவாக இருந்தாலும் கேட்டே பண்றேன். இதுக்கப்புறம் ஹாம்பர்கர் சாப்பிடும் போதே அங்க இட்சுகி கிட்ட அவன் கேட்கறான், ஆமா எல்லாமே உனக்கு எப்படி போகுது? டேட்ஸ் எல்லாமே இப்போ நல்லா கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆகுது, அதனால எனக்கு பிரச்சனை இல்லை. சரி உன் ரிலேஷன்ஷிப் அது எப்படி போகுது? ரிப்போர்ட் பண்ற மாதிரி எதுவும் இல்லை. ஆனா சம்மர் லீவ்ல அப்படி என்ன பண்ணீங்க 2 பேரும்? நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல, நாங்க பொறுமையா எங்களோட நிலையில போயின்னு இருக்கோம். நீயா அப்படி எதுவுமே பண்ணலன்னு வச்சுக்கேன். இங்க ஷிரிகாவா இருக்கா, அவ ஏதாச்சும் ஒரு விஷயத்த ஷீனாவோட மண்டையில திணிப்பா, அதனால ஷீனா தான் ஃபர்ஸ்ட் மூவ் அங்க பண்ணுவா. அங்க இந்த விஷயத்துக்கு தான் நம்ம ஹீரோவும் பயப்படுறான். ஏன்னா அட்வைஸ்ன்னு பேர்ல ஏதாச்சும் ஒரு விஷயத்த ஷீனாவோட மண்டையில அவ திணிக்காம விட மாட்டான். அங்க இதனால ஷீனா வந்தோடனே ஷீனா கிட்ட டைரக்டா ஆளு கேக்குறான், ஆமா என்ன விஷயம்? இந்த வாட்டி ஷிரிகாவா உன் மண்டையில என்ன திணிச்சா? ஒன்னும் இல்ல சொல்ல மாட்டல நீ அப்படின்னு காது கிட்ட வர அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இதனால நம்ம ஹீரோ வந்து சொல்றான், சரி உனக்கு வேணும்னா சொல்லு, இல்லனா வேணாம். ஆனா நான் என்ன சொல்லுவேன்னா, அந்த பொண்ணு சொல்றதெல்லாம் கேட்க வேணாம், நான் அது எல்லாமே மீனிங்லெஸ்ஸா இருக்கும். இல்ல நான் தான் டிசைட் பண்ணுவேன் அது மீனிங்லெஸ்ஸா இல்ல இல்லையான்னு. ஏன்னா நாங்க ரொம்ப உட்காந்து டீப்பா பிரெயின் ஸ்டாமிங் ஐடியாஸை பண்ணோம். அதாவது பாய் ஃப்ரெண்டை இன்னமும் எப்படி நிறையவே அட்ராக்ட் பண்றதுன்னு, ரிலேஷன்ஷிப்பும் நல்லா ஸ்மூத்தா போகணும்னு. அங்க உடனே அவ அப்படியே சாயிரா. அங்க இதுலயே நம்ம ஆளுக்கு தெரியுது, இதை கூட சொன்னது அங்க ஷிரிகாவா தானே. அம்மா இதுவும் என்ன அவ தான் சொன்னாலா, இது ஒரு ஆக்டா? ஷீனா என்ன மன்னிச்சிரு, இதுக்கு முன்னாடி அதை மீனிங்லெஸ் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அதே மாதிரி நீ கவலைப்பட வேணாம், இதுக்கு மேலேயும் அட்வைஸை கேட்க வேணாம், அது மீனிங்லெஸ் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். நீ தாராளமா அவ சொல்றதை கேட்கலாம். என்ன ஆசைப்படுறேன்னா எல்லா விஷயமும் அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு யோசிக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து அடுத்து என்ன பண்ணோம் அதை பத்தி யோசிச்சா நம்மளால நம்ம வாழ்க்கைய ஒன்னா ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ண முடியாது. அதனால தான் நான் இப்படி சொல்றேன். ஆனா இது பாக்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கலாம், ஏன்னா நான் ஒரு கோழையா இருக்கேன். இல்ல நீ அப்படியெல்லாம் சொல்ல வேணாம், இதுலயே எனக்கு தெரியுது எந்த அளவுக்கு லவ் என் மேல இருக்கு, எந்த அளவுக்கு டீப்பான ஃபீலிங்ஸும் என் மேல இருக்குன்னு. உண்மையை சொன்னா நானும் ரஷ் பண்ணணும் அப்படின்லாம் நான் பார்க்கல. அது என்னன்னா எனக்கு வந்து சில டைம் தோணும், இந்த மாதிரி என் மேல உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்ல இல்லையான்னு. அதனாலயே ஒரு மாதிரி எனக்கு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுமா, அதான் கேட்குற அம்மானே ஒரு மாதிரி ஷாக் ஆவான், என்ன இவ இப்படி யோசிக்கிறான்னு. நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல ஷீனா, எனக்கு டோட்டலா உன் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, உன்னை நான் அவ்வளோ விரும்புறேன். அதே மாதிரி நான் என்ன ஆசைப்படுறேன்னா நம்மளோட ஃபேஸ்ல போகலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். சரி நீ கொஞ்சம் ஏந்துக்கிறியா, நான் எதுக்கு சொல்றேன்னு உனக்கு புரியும். ஏன் என்னாச்சு, நான் ஹெவியா இருக்கேனா என்ன? நான் இதே மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு இன்னமும் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். சரி நீ எவ்வளோ சொல்றேன்னா எனக்கு ஓகே தான். இதுக்கப்புறம் அங்க பசங்களுக்கு கல்ச்சரல்ஸ் வந்து வரும். அங்க கல்ச்சரல் ஃபெஸ்டிவல்ல மெய்டு கஃபே வைக்கலாம் அப்படின்னு சொல்ல பசங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். முக்கியமா பொண்ணுங்க எல்லாருமே மெய்டு காஸ்டியூம்ல இருப்பாங்களே, அதனால ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தாங்க. ஆனா நம்மளுக்கு அங்க சோகமா இருக்கும், ஏன்னா எல்லாருமே அங்க பார்த்தா ஒரு மாதிரி அவனுக்கு இருக்கும்ல. அங்க ஷீனாவும் அப்படி பார்த்து ஸ்மைல் பண்றா. இதுக்கப்புறம் அவன் ஃப்ரெண்டுக்காரனும் அதே விஷயத்த பத்தி தான் கேட்கறான். ஆமா உனக்கு வந்து ஷீனாவை அப்படி பார்க்கணும் அப்படின்னு ஆசை இல்லையா என்ன? இருக்கு, இருந்தாலும் எப்படி என்னால சும்மா இருக்க முடியும்? அங்க ஃப்ரெண்டுக்காரனும் நம்ம ஹீரோவை பட்லருக்கான ரோலை அங்க பண்ண சொல்லுவான். நான் உனக்கு குக்கிங் வந்து வரும்ல, நீ நினைக்கிற மாதிரி அந்த அளவுக்குலாம் நான் கிரேட் இல்லை. யார் என்ன ஒரு பட்லரா பார்க்க ஆசைப்படுவா? அட என்னடா நீ, ஷீனா கண்டிப்பா பார்க்க ஆசைப்படுவா. எப்போ நீ ஹேர்ஸ்டைல மாத்தினியோ பொண்ணுங்களும் மேல ஒரு கண்ணாதான் இருக்காங்க. என்ன சொல்ற, நான் இந்த விஷயத்த கவனிக்கவே இல்லை. ஆமா இல்லையா பின்ன, ஷீனான்னு ஷீனா மேலே பார்வையை வச்சா எப்படி நீ கவனிப்ப? ஆனா போன வாட்டி என்னாச்சுன்னு தெரியும்ல, ஷிரிகாவை அந்த மாதிரி புலி பண்ணாங்க. அந்த மாதிரி விஷயம்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. ஆனா ஏதோ ஒன்றா நீங்க 2 பேரும் எந்த அளவுக்கு க்ளோஸா இருக்கீங்க அப்படின்னு இந்த ஃபெஸ்டிவலை காட்டுங்க. அதனால ஷீனா மேல மத்தவங்க கண்ணை வைக்கணும் அப்படின்னு கூட யோசிக்க மாட்டாங்க. ஆனா நான் உண்மையிலேயே ஷோ அப் பண்ணணும் அப்படின்லாம் யோசிக்க மாட்டேன். இதுக்கப்புறம் அங்க வரும்போது, அம்மனே இங்க வா, எனக்கு தெரியும் நீ ஒரு மாதிரி சோகமா இருக்குன்னு. ஏன்னா உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். உனக்கு இப்போ நெக்ஸ்ட் ஃபீலிங் வந்திருக்கு அதை பத்தி. மத்தவங்க என்ன அந்த மாதிரி காஸ்டியூம்ல பார்த்தா ஒரு மாதிரி உனக்கு ஜெலஸா இருக்கும் அதானே? உண்மையை சொன்னா மத்தவங்க பார்த்தா எனக்கு இருக்கும் தான், ஆனா உன்னை எப்பயுமே எனக்கு ஒண்டிதான் வச்சுக்கணும் அப்படின்னு நான் யோசிப்பேன். அட என்ன அம்மானே, எப்படியோ நீ தான் ஃபர்ஸ்ட் என்ன அந்த காஸ்டியூம்ல பார்க்க போற. ஆனா உண்மையை சொன்னா அம்மானிக்கே இந்த ஐடியா வந்து அங்க பிடிக்காது. ஏன்னா இந்த மாதிரி எதுக்காக பண்ணணும் அப்படின்னு தான் ஆளு யோசிப்பான். ஆனா கிளாஸே அக்ரி பண்ணனால இவங்க அங்க பண்ணிதான் ஆகணும். அங்க ஷீனாவும் சொல்றான், உண்மையை சொன்னா எனக்கும் அது பிடிக்காது. நான் மத்தவங்க முன்னாடி ஒரு சர்வன்ட் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போறது எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஆனா எல்லாருமே அக்ரி பண்ணும் போது அதை நம்ம பண்ணிதானே ஆகணும். அதே மாதிரி நம்மளுக்கு நிறையவே கஸ்டமர்ஸும் வருவாங்க. என்னதான் கஸ்டமர்ஸ் வந்தாலும் மெய்டுக்கு எப்பயுமே ஒரே ஒரு மாஸ்டர் தான் இருக்காங்க. அங்க இதை கேட்டோடனே நம்மளுக்கு பிளஷ் ஆகுமா, உடனே மூஞ்சிலே அடிக்கிறா. அங்க திடீர்னு ஒரு மெசேஜ் வரும், பார்த்தா அம்மா தான். அவங்களும் கல்ச்சரல் ஃபெஸ்டிவலை பத்தி தான் அங்க பேசுவாங்க. அம்மா அவங்களுக்கும் தெரியுமா என்ன, அவங்களும் அட்டன் பண்ணுவாங்களா? போன வாட்டி இந்த விஷயத்த மறைச்சதுக்காக பயங்கரமா அவங்க திட்டினாங்க. அதனாலே நான் சொல்லிட்டேன், உன்னோட பேரண்ட்ஸை நீ இன்வைட் பண்றியா? ஆனா இன்வைட் பண்ற மாதிரி எனக்கு யாருமே இல்ல. ஆனா உன்னோட ஹவுஸ் கீப்பர் அவங்க வந்து வரலையா என்ன? யோகிய பத்தி அந்த அளவுக்கு நான் உன்கிட்ட சொல்லல, இருந்தாலும் ஞாபகம் இருக்கா இல்லையா? பின்ன அவங்க தான் உன்னை பாத்துக்கினாங்க அப்படின்னு நீ நிறைய விஷயத்த சொல்லியிருக்க. அவங்கள வர சொல்லல. இல்ல அதுக்கு பாசிபிளி முடியாது. ஷீனா அங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணும் போது அந்த இடத்துல அவங்களுக்கு பேக்ல அடிபட்டிருக்கும், அதனால தான் அப்படி சொல்றான்.
கியோக்கி தான் உனக்கு ஒரு பேரண்ட் மாதிரி இருந்திருக்காங்க இது வரைக்கும். அவங்கள பத்தி பேசும்போது அவளோட ரியாக்ஷனை அவன் பார்க்கறான். இதுலயே அங்க தோந்து போய் அவங்கள இன்வைட் பண்ணலான்னு. இதுக்கப்புறம் அங்க ரிசல்ட் அங்க வரும். அந்த இடத்துல டாப்பே நம்ம ஷீனா தான். 5வது ரேங்க்கும் அம்மானிக்கு வரும். பரவாயில்ல அம்மானி, 5வது பொசிஷன் நீ எடுத்திருக்க. ஆமா இல்லையா பின்ன உன்னோட டீச்சிங் அந்த அளவுக்கு கிரேட்டா இருக்கு. அட அந்த அளவுக்கு நீ பாராட்ட வேணாம். இல்லையா பின்ன அம்மானிக்காக தான் இந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க்கை நான் பண்றேன். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கொஷினை கொண்டு வரான். என்னது ஷீனா உனக்கு கொஷின் வேணாவா? அந்த கொஷனை நான் கேட்டேன் தான், இருந்தாலும் வேற ஏதாச்சும் உனக்கு வேணுமா என்ன? அது கிஸ் கொடுக்க முடியுமா? அங்க கிஸ் பண்ணிக்கிறாங்க. ஆமானி உண்மையை சொன்னா பாதிலேயே ஸ்டாப் பண்ண வேணாம். ஏன்னா இன்னமும் நான் ஆசைப்படுறேன் கிஸ் பண்ணணும்னு. நீ தொடர்ந்து ஸ்டாப் பண்ணாம பண்ணணும். அதே மாதிரி நான் யோசிக்கிறது கிஸ்ஸுக்கு அப்புறம் கேட்கும் போது ஒரு மாதிரி இருக்கலாம். இருந்தாலும் உன்னை டிசப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னு நான் விரும்பல. நான் எதுக்காக இப்படி சொல்றேன்னா இன்னமும் உன்னை நெருக்கமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். சரி ஓகே தான், நீ அப்படி பார்க்காத. ஏன்னா நீ அப்படி பார்க்கும்போது நீ அப்படியே எனக்கு கொள்ற தெரியுமா? ஆனா இது உனக்கு ஓகே தானா? கட்டி பிடிக்கும் போது அம்மா நீ சொல்றான் உன் மேல வர ஸ்மெல் அது நல்லா இருக்கு. அது என்னன்னா இப்போ லோஷனை நான் தடவி இருக்கேன். அதான் எதுக்காக லோஷனு? ஏன்னா சாஃப்டா தானே இருக்கு. அது என்னன்னா ட்ரை ஆயிடுச்சுன்னா உனக்கு பிடிக்காது. நீ என்ன டச் பண்ணும் அப்படின்னு எனக்கு ஆசை. அப்பனா உனக்கு நான் டச் பண்ணணும்னு ஆசையா? ஆமா, நீ டச் பண்ணும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதே மாதிரி எனக்கும் உன்னை டச் பண்ணணும்னு ஆசை தான். எனக்கு உன்னை அந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி தான் நீயும் என்னை பத்தி யோசிக்கிறேன்னு நினைக்கிறேன். இப்படி அங்க சொல்லும் போது அப்படி கிஸ் பண்ணிக்கிறான். இது உனக்கு பிடிச்சிருக்கா? எப்படி எனக்கு பிடிக்காம இருக்கும்? ஆனா அடுத்த வாட்டி நான் இதுக்கு ப்ரிப்பேர் ஆயிக்கிறேன். என்ன மன்னிச்சிரு, நான் ரொம்ப வேகமா பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நீ மன்னிப்பெல்லாம் கேட்க வேணாம். உன்னோட ரியாக்ஷனை வச்சே நல்ல நீ என்ன யோசிக்கிற அப்படின்னு சொல்ல முடியுது. அதாவது நெக்ஸ்ட் டைம் நீ ரொம்ப ஸ்லோவா பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிற அதானே? அடுத்த வாட்டி நான் இன்னமும் வேகமா பண்ணணும்னு யோசிக்கிறேன். அட நீ அதை பத்தி அந்த அளவுக்கு யோசிக்க வேணாம். அப்படி எனக்கு விருப்பம் இல்லைன்னா நானே ஸ்டாப் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் அவங்க ஒன்ஸ் அகெயின் திரும்பவும் கிஸ் பண்றாங்க. ஆமானே போதும், நான் என்னோட லிமிட்டை ரீச் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இது போதும். ஏன்னா ஏதோ ஆல்ரெடி என்னோட ரிவார்டை வாங்கின மாதிரி எனக்கு இருக்கு. ஸோ இப்படி இவ சொல்ல இங்கேயே இந்த எபிசோட முடியுது. வீடியோக்கு மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்பதான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.